வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். பறை என்பது இழிச்சொல்லா? அலப்பறை திரைப்படத்தை திரையிட தடை. எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் ஒன்றிணைந்து கடும் பாடுபட்டு எந்தவித ஊதியமும் இன்றி அலப்பறை எனும் பறை இசையை பற்றிய 1 மணி நேர படத்தினை காரைக்குடியில் பறை வகுப்பு போன்ற நற்பணிகளை செய்து வரும் மக்கள் மன்றம் மி. ராசகுமார் என்பவரின் உதவியால் கலைக்கான கதையை 2023 ஆகஸ்ட் அன்று இயக்கி முடித்துள்ளனர். அப்போது முதலே தொடங்கிவிட்டது சிக்கல் என்கிறார்கள் படைப்பாக்க கலைஞர்கள். இதோ அவர்களே சொல்கிறார்கள். இக்கதைக்கான முழு செலவினையும் காரைக்குடி ராசகுமார் அவர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி ஏற்றுக்கொண்டார். தற்போது இப்படம் முடிந்த நிலையில் இந்த அலப்பறை எனும் படத்தினை நாங்கள் படித்த எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரியில் திரையிட கல்லூரி முதல்வர் திரு மேகவர்ணம் அவர்கள் இந்த படத்தை எங்களுக்கு 24/7/2025 வியாழக்கிழமையன்று 10 மணிக்கு திரையிடலாம் என கூறியதால் நாங்கள் அதற்கான அனுமதியை பெற்று அனைவருக்கும் அழைப்பிதழ் கொடுத்து வந்தோம். பெரும் எதிர்பார்ப்பும் மகிழ்ச்சியுடனும் இருந்த நிலையில் 16/7/2025 அன்று காலை கல்லூரியிலிருந்து அழைப்பு வந்தது. இப்படத்தை இங்கு முன்னோட்டமிட அனுமதி கிடையாது என்று சொன்னதால் நேரில் சென்று கல்லூரி முதல்வர் மேகவர்ணம் அவர்களை சந்தித்த போது பல்வேறு கட்டுப்பாடுகள் இருப்பதாக கூறினார். அதற்கு ஏற்றபடி நாங்களும் நடத்துகிறோம் என்று சொன்ன பின்னரும் திரையிட மறுத்தார். இந்த படத்தில் பறை இசையை ஒட்டுமொத்த தமிழர்களின் இசையாக, ஆதிவாசிகளின் இசையாக, வாழ்விற்கான மருத்துவ இசையாக மட்டுமே இயக்கியுள்ளோம். ஆனால் அவர்கள் இந்த படத்தினை ஜாதி படம் என்று சொல்லி, நாங்கள் மறந்துவிட்டு இருப்பதை நினைவுபடுத்துகிறாயா என்று சொல்லி கடும் வார்த்தைகளால் பேசி நம் ஆதித்தமிழரின் கலையான பறை இசைக்கான படத்தினை எதிர்ப்பது வேதனையாக இருக்கிறது. தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியானது ஒரு மாணவனை ஊக்கப்படுத்தவும், சமுதாயத்தோடு நல்வழி நடத்தவும், நேர்மையுடனும் வாழ கல்வி அறிவு மிகவும் உதவுகிறது. ஆனால் பறை இசை என்றதும் இன்றும் ஜாதியத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கும் நபர்கள் எனது கல்லூரியில் இருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது மிகவும் மனவேதனை அடைந்துள்ளோம். இந்த படத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். நம் கல்லூரி திரையரங்கில் நீங்கள் ஒவ்வொருவரும் பார்த்துவிட்டு இது ஜாதியப்படுத்தி எடுத்திருப்பின் நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களை கேள்வி கேட்கலாம். இது தனியொருவரின் படைப்பு அல்ல. நம் கல்லூரியின் பல மாணவர்கள் ஒன்றிணைந்து 1 மாத காலம் உழைத்து உருவாக்கிய அரசு திரைப்படக் கல்லூரி மாணவர்களான நம் அனைவரின் படைப்பு. நாங்கள் இந்த படத்தினை விற்கவோ லாபம் பார்க்கவோ சிறிதும் நினைக்கவில்லை. இந்த விழிப்புணர்ச்சி படம் இணையம் மூலம் இலவசமாக மக்களை சென்று சேர வேண்டும் என்பது மட்டுமே எங்களின் அவா. எனவே நம் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் ஒவ்வொருவரும் இந்த படத்தினை நம் கல்லூரியில் நாம் அனுமதி பெற்ற அதே தேதியில் திரையிட உதவ வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம் என அலப்பறை திரைப்பட மாணவர் குழு சார்பாக ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவன் ஸ்வீட்ராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனிடையே திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த சீமான், திரைப்படக் கல்லூரியில் பறை என்ற திரைப்படத்தை திரையிட தடை விதிக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு சமூக நீதி, ஜாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, முற்போக்கு சிந்தனை பேசும் இந்த இயக்கங்களின் நிலையை பாருங்கள் எனவும், அரசின் கிளை நிறுவனமான திரைப்படக் கல்லூரியில் அது ஜாதிப்பறை அல்ல ஆதிப்பறை எனவும், எங்களுடைய அடையாளம் அது தீண்டத்தகாத கருவி என்று கூறினால் அப்படி கூறும் சொல்லை எப்படி ஏற்பது எனவும் அந்த கல்லூரி முதல்வரை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றார். இந்த திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்க வேண்டும் எனவும், இல்லையென்றால் திரைப்படக் கல்லூரியை முற்றுகையிட்டு போராடுவேன் எனவும், நானே கல்லூரியை திறந்து பறை திரைப்படத்தை திரையிடுவேன் எனவும் சீமான் தெரிவித்தார். திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் தயாரித்துள்ள அலப்பறை திரைப்படத்திற்கு விதித்துள்ள தடையானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரைப்பட கல்லூரி மாணவர்கள் பறை என்ற ஒரு ஆவணப்படம் எடுத்தாங்க. அது கல்லூரி வளையத்தில் இருக்கிற அரங்கத்துல திரையிடத்துக்கு முறைப்படி பர்மிஷன் வாங்க. ஆனா அதோடைய முதல்வர் தற்போது அந்த பறை என்ற சொல் தவறான சொல்லுங்கிறதுக்கு அந்த திரைப்படத்துக்கு திரையிடக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. இது பற்றி உங்க கருத்து? எனக்கு தம்பிகள் அந்த இந்த சிக்கலை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. சமூக நீதி, இந்த சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, முற்போக்கெல்லாம் பேசுகிற இந்த இயக்கங்களினுடைய செயல்பாடுகளை பாருங்க. அரசினுடைய கிளை இயங்குகிற ஒரு திரைப்பட கல்லூரியில பறை என்பது தமிழனுடைய தொன்ம கருவி.
அது சாதி பறை எல்லாம் ஆதி பறை, எங்களுடைய அடையாளம். அந்த இசைக்கருவியை ஒரு தீண்டத்தகாத கருவி, அதை நிராகரிக்கிறது, புறக்கணிக்கிறது, ஒரு இழி சொல் என்று கருதுவதை எப்படி ஏற்கிறது? உடனடியாக அந்த முதல்வரை பணி நீக்கம் செய்யணும், இந்த திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்கணும். இல்லைன்னா நாளைக்கு அறிக்கை கொடுத்து கோரிக்கை வைப்பேன். நடக்கலன்னு வச்சுக்கோங்க, திரைப்பட கல்லூரியை முற்றுகையிட்டு போராடுவேன். நானே கல்லூரியை திறந்து திரையிடுவேன், திரையரங்கத்தை திறந்து.